ஹாய் கைஸ், ரிலாக்ஸ் ஆகலாம் நினைக்கிறப்பவே அஜய் வந்து இதை நம்ம தூக்குறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கான். ஒருத்தரை விட்டுட்டு சாப்பிட்டா இதுதான் அவங்களுக்கு ஃபைனலா இருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் பேக் டு ஒன் மோர் vlog. வெட்டிங் எல்லாம் சூப்பரா முடிச்சிட்டு லாஸ்ட் வீக் தான் நம்ம சென்னைக்கே ரீச் ஆனோம். சென்னைக்கு வந்துட்டு அப்புறம் நானும் vlog எடுக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. ஆல்மோஸ்ட் இப்ப 10 days ஆயிடுச்சு. 10 days கழிச்சு இன்னைக்கு தான் vlog எடுத்துட்டு இருக்கேன். சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு டைம் பாத்தீங்கன்னா 10:30 தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 7 days நம்ம கசினோட வெட்டிங் நடந்தனால பிசிக்கலி ரொம்ப டயர்டா இருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகலாம் நினைக்கிறப்ப அன்எக்ஸ்பெக்டடா சில வீட்டு வேலை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த பிளான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததானா இல்லைங்க. எனக்குன்னே வருவீங்களாடா. எதனால ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு vlog பார்த்துட்டே இருங்க, நான் சொல்றேன். ஆல்ட்ரேஷன்ல ஸ்டார்ட் ஆனது அப்படியே எங்களோட பிளான் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் பெரிய ஒர்க்ல வந்து நின்னு இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ரெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ரொம்ப பெரிய ஒர்க் இல்ல, பட் கொஞ்சம் ஒர்க் இருக்கு கைஸ். இன்னில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த ஒர்க். ஆக்சுவலா வால்பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்கிற ஐடியா மாத்திரம் இருந்ததுங்க. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் இந்த ஒர்க். பட் பெயிண்டிங்க்கு முன்னாடி அஜியோட ரூம்ல வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்களுக்கு. என்ன ஒர்க்னு பாத்தீங்கன்னா, அவனோட ஸ்டடி யூனிட் வந்து நாங்க இப்ப கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு we are going to make that space வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸா ஆக்க போறோம். இது வந்து ரொம்ப நாள் அஜய் வந்து அந்த ஸ்டடி யூனிட்டை எடுக்க சொல்லி கேட்டுட்டு தான். அவனோட எக்ஸாம்ஸ் அதெல்லாம் இருந்ததுனால நாங்க அப்படியே பெண்டிங்ல வச்சிருந்தோம். பட் திஸ் டைம் he is very என்ன சொல்றது, மம்மி you have to remove, எனக்கு வந்து ஒரு டேபிள் அண்ட் சேர் செட் பண்ணணும் அந்த இடத்துலன்னு சொல்றதுனால அந்த ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் அந்த ஏரியா வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த வால்பேப்பர்ஸ் அந்த இடத்துலலாம் இல்லை. வால்பேப்பர்ஸ் இந்த வாட்டி போட வேண்டாம் டிசைட் பண்ணதுனால ஒர்க்கும் அப்படியே கையோட நம்ம பெயிண்டிங் ஒர்க்கும் முடிச்சலாம்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வீடு பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளட்டரா இருக்கு. கிச்சன் ஆல்சோ ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இன்னும் கிளாஸ் ஜார்ஸ்ல ஃபில் பண்ணல. அதுக்கு வந்து டிமார்ட்ல கொஞ்சம் கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் நாங்க வாங்க வேண்டியிருக்கு. சுத்தமா டைம் கிடைக்கல கைஸ். அவ்வளோ ஹெக்டிக்கா இருந்தது. நம்மளோட வெட்டிங் எல்லாம் முடிக்கிற வரையும் வந்துட்டு அப்புறம் சுத்தமா ரிலாக்ஸ் இல்ல. அகைன் இப்போ ஒரு பெரிய ஒர்க் எடுத்திருக்கோம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ ஐ டென்ட் மேக் ஆக்சுவலா. பிகாஸ் நேற்று அஜயோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா எனக்கு அவங்க வரது. ஸோ அவங்களுக்கும் வந்து நேற்றும் பார்த்தீங்கன்னா டின்னர் வி வெண்ட் நாட் அவுட் சைட். நாங்கள் ஃப்ளாட்லேயே இருக்கிற லைம் ரெஸ்டாரண்ட் போயிட்டு வி ஹேட் அவர் டின்னர். அண்ட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ஐ ஆர்டர்ட் ஃப்ரம் அவர் ஃப்ளாட் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு வி ஆர்டர்ட் பொங்கல் அண்ட் கிச்சடி. ஸோ அதை முடிச்சாச்சு. லஞ்சு தெரியல கைஸ், பிகாஸ் ஆல்ரெடி வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறவங்க வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தே ஸ்டார்டட் தே ஒர்க். ஸோ யார் வந்து நமக்கு இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே நான் vlog எடுக்கும்போது ஐ ஷேர் வித் யூ கைஸ். இன்னொரு ரீசன் எதுக்காக வந்து நாங்கள் ஆல்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா, எங்களுக்கு வந்து சில கேபினெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தது கைஸ். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கேபினெட்ஸ்குள்ளே வந்து நம்ம க்ளோத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஷெல்ஃப்ஸ் வந்து ஆல்ரெடி ஹேங்கர் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நாங்கள் ஷெல்ஃப்ஸ் போல் ஒரு 2 ஷெல்ஃப்ஸ் ஆர்டர் பண்ணி அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்த உடனே கல்யாண வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணோம்னா, நானும் அஜயும் லாஃப்ட் மேலே இருக்கிற எல்லா அன்னெசரி வெசல்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ஒரு இடத்துல வச்சாச்சு. ஏன்னா சில திங்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமா நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் திங் வந்து வி ஹேவ் டு டீக்ளட்டர்னு சொல்லிட்டு நானும் அஜய் டிசைட் பண்ணிட்டோம். அரவிந்த் வந்து வேண்டாம் அது பெரிய ஒர்க்குன்னு சொன்னாரு. பட் நானும் அஜய் ஒரு கொஞ்சம் கிளென்லினஸ் ஃப்ரீக், யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸை வச்சுட்டு, பிகாஸ் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு நியூ ஐட்டம் கிச்சன் ஐட்டம் பார்த்தேன்னா போற இடத்துல எல்லாம் வாங்கிடுவேன். சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. சோ அதை வைக்கிறதுக்கு என்ன ஆச்சுன்னா ஸ்பேஸ் கிடைக்கவே இல்லை கைஸ். ஏன் திமுங்களா எப்படி? சோ அதனால என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அஜயோட ரூம்ல வந்து கேபினெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவே அஜய் மம்மி என்னோட ரூமும் விடாம நீ வந்து வெசல்ஸ் வச்சிட்டு இருக்க, மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? சோ யூ ஹேவ் டு டீக்ளட்டர். யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டீக்ளட்டர் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 days வந்து நாங்க எல்லாமே லாஃப்ட்ல, இந்த லாஃப்ட் அஜயோட ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற லாஃப்ட் எல்லாமே நீட்டா க்ளீன் பண்ணிட்டு சோ தேவையான வெசல்ஸ் மாத்திரம் ஆர்கனைஸ் பண்ணி மேல வச்சிருக்கோம். அண்ட் நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்ததுனால இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே நீட்டா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி லிட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் கைஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதாங்க லாஃப்ட் மேல இருந்த ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாமே இங்க வந்து பேக் பண்ணி வச்சிருக்கேன் நானு. மெயின்லி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரையும் எல்லா பிளாஸ்டிக்ஸ்மே நானும் அஜயும் ரிமூவ் பண்ணிட்டோம். குட் நியூஸ்.
ஸோ சில விஷயம் வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. பிளாஸ்டிக்ஸ் அது ரொம்ப தேவையானதுக்கு மாத்திரம் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ், வுட் அண்ட் ஸ்டீல் தான் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சாச்சு. சில க்ளோத்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாது, அதையுமே டீக்ளட்டர் பண்ணி ஒரு பேக் உள்ள ஃபில் பண்ணி வச்சுட்டேன் கைஸ். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு அது நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய ஒர்க் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து வந்த உடனே லாண்ட்ரி ஒர்க் தான் இருந்தது. ஸோ நம்மளோட டைம் பார்த்தீங்கன்னா வெயில் கூட இல்லை கைஸ். ஆக்சுவலா இப்பன்னு பார்த்து க்ளௌடியா இருக்கு, துவைச்சு போட்ட துணி காய மாட்டேங்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா பிகாஸ் கார்பெண்டர் ஒர்க் ஆல்சோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஸோ ஃபேன் கீழே வச்சு ட்ரை பண்ணிட்டு அவ்வளோ ஹெக்டிக்கா இருந்தது. இன்னுமே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்ப்போமேனு பார்த்தா இன்னொரு லாண்ட்ரி பேக் இருக்கு ஃபுல்லா. அரவிந்த் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு. பட் ஸ்டில் எனக்கு வந்து அப்பப்பவே அந்த வேலை வந்து க்ளீன் ஆகிடணும். முடிஞ்ச வரையும் ஃபேன் கீழேயோ அந்த பால்கனி அதை ட்ரை பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று தான் இருக்குது அரவிந்த் காரு, லாண்ட்ரி பேக். இன்னும் ஒரு செட் ஆஃப் லாண்ட்ரி அதுதான் ஃபுல்லாக இருக்குது. அதை இன்றைக்கி போட்டுட்டோம்னா இன்னும் ஒரு சேலஞ்சிங் விஷயம்னா இப்போ அவங்க கேபினெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அங்கே இருக்கிற க்ளோத்ஸ் ஆல்ரெடி எல்லாமே நீட்டாக அயன் பண்ணி வச்சுட்டாங்க வந்த உடனே. அதை எடுத்து அந்த கேபினெட்டுக்கு மாற்றி ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த கேபினெட்டுக்கு மாற்றிட்டு என்னால் முடியலடா. ஸோ அப்படியே தலை ஒரு போல கிடினஸாக இருக்குது. சுகர் பேஷண்டா நானு. பட் ஸ்டில் நோ அதர் கோ. நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் நம்ம நீட்டா ஆக்க முடியும் நம்ம வீட்டை. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. இப்போ வந்து நம்ம வீடை வந்து ரெனோவேட் பண்ற ஒரு ப்ராசஸ்ல இருக்கோம். மறக்காம நம்ம vlogs எல்லாம் செக் பண்ணுங்க. உங்களுக்கு மேபி நீங்களும் அந்த ப்ராசஸ்ல இருந்தீங்கன்னா நான் செய்யற சில திங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ நாங்க எந்த இன்டீரியர்ஸை வச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த கேபினெட்ல தாங்க இந்த ஷெல்ஃப் எல்லாம் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி எப்படி இருந்ததுன்னா இது ஹோல் ஒரே ஒரு ஷெல்ஃபாக ஹேங்கர் போட்டு வச்சுருந்தோம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நமக்கு ஆக்குப்பை ஆகிறதுனால ஃபங்க்ஷனலாக இல்லைன்றதுக்காக வி ஹவ் ஃபிக்ஸ்டு 2 ஷெல்ஃப்ஸ். இது வந்து அஜயோட ஐடியா தான். ஸோ இது 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கேபினெட்ஸுக்குமே இது போல தான் ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா துணியெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஈவன் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அது போல் தான் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எல்லாமே நமக்கு செஞ்சுட்ருக்கோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் ஹோம் இன்டீரியர்ஸ்ன்றவங்க தான் வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அவரோட நேம் வந்து கார்த்திக். நம்ம vlog பார்த்துட்ருக்கவங்களும் உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுதுன்னா உங்களோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஆனால் வீடு பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கே இருக்கிற க்ளோத்ஸ் எடுத்து அங்கே எடுத்து ஒரு வாட்டி ட்ரில் பண்ணுறப்ப நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இல்லைனா பிகாஸ் எல்லாமே கைஸ் ஒரு 2 days பிஃபோர் தான் வாஷ் பண்ணி அயன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு இடத்துல ட்ரில் அடிக்கும்போது ஒரு பெரிய ஹெக்டிக் ஒர்க்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நமக்கு ஹெக்டிக் டேவாக தான் இருக்க போகுது. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நோ இந்த ரூம் வந்து ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அந்த 2 ஷெல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வி ஆர் கோயிங் டு ரிமூவ் திஸ் ஹோல் ஸ்டடி யூனிட். இதுக்கு முன்னாடி அவனோட புக்ஸ் எல்லாம் நிறையா நம்ம ஜேஇ புக்ஸ் எல்லாம் வைக்கணுன்றதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ஏரியா வந்து ஸோ எங்களுக்கு நான் ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது கைஸ். புக்ஸை விட நான் வாங்கிட்டு வர வெசல்ஸ் எல்லாமே நியூ வாங்குற கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வந்து நான் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தேன். அவன் இன்னும் திருந்தலமாமா. அதுக்காகவே அஜய் வந்து இதை நம்ம தூக்குறோம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கான். சரி சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப அந்த பக்கம் இஸ் பிஹைண்ட் த கேமரா கைஸ். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் அஜய்க்கு இன்னைக்கு இந்த யூனிட் எடுக்கிறது. ஸோ இந்த ஏரியா வந்து ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றது அவரோட லாங் டைம் ட்ரீம். இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாரு சாரு. அப்படியே உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கான் இந்த யூனிட் எடுத்துட்டா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இப்போ ஆல்ரெடி ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். அண்ட் லஞ்சுக்கு வந்து என்ன அரவிந்த் காரு ஸோ இன்னைக்கு வெளியே ஆர்டர் பண்ணிடலாமா? பிகாஸ் ரொம்ப பிஸி டே கைஸ். ஏன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது எங்களுக்கு ஆக்சுவலாக ஐட்டம்ஸ் அங்கேருந்து இங்கேருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இப்போ நம்ம ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எப்பெல்லாம் vlog எடுக்க முடியுதோ அப்போல்லாம் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹாய். டைம் இப்போ 1:30 ஆகுதுங்க. ஸ்டடி யூனிட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் எல்லா வார்ட்ரோப்ஸ்லையும் உங்ககிட்ட சொன்னபடி ஷெல்ஃப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட வார்ட்ரோப்பில் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் எல்லா துணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அஜய் ரூமில் மாத்திரம் தான் இனி எல்லாமே துணி எல்லா க்ளோத்ஸும் அரேஞ்ச் பண்ணணும். உங்ககிட்ட சொன்ன இல்லைங்களா லஞ்ச் வந்து நாங்கள் வெளியே தான் ஆர்டர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால ஐ ஆர்டர் வெஜ் மீல்ஸ். எனக்கு வந்து வெஜ் மீல்ஸ். அண்ட் அஜய்க்கும் அரவிந்துக்கும் வந்து அவங்க பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பிரியாணி எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் பாய், வேளச்சேரி ஷெரீஃப் பாய்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. இப்படி தான் பேக் பண்ணியிருக்காங்க. 1 is சிக்கன் பிரியாணி அஜய், 1 is கோம்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு மட்டன் பிரியாணி அண்ட் குஷ்காவா
ரெண்டுமே சிக்கன் காம்போ வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் சால்னா கைஸ். இது வந்து திஸ் இஸ் ஃப்ரம் சங்கீதா அரவிந்த் காரு. அகைன் திஸ் இஸ் ஃப்ரம் ஷெரீஃப் பாயா. இது என்னன்னு தெரியல கைஸ். இது ஓப்பன் பண்ணலாம். ஆனால் க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ப்ராப்ளி ரைத்தா இருக்குமோ, மேபி எனி டெசர்ட். ஓப்பன் பண்ணாதான் தெரியும். ஆனால் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. அண்ட் இது என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் திஸ் அஜய்? காம்போவில் கொடுத்தீங்களா ஆர்டர்? ஓகே, காம்போ கைஸ். வாட் இஸ் திஸ்? சிக்கன் நக்கெட்ஸா? சிக்கன் கைஸ். ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது. நக்கெட்ஸ் போல் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. எனக்கு ஃப்ரைடே நான் வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து நான் வெஜிடேரியன் அப்போ சூப்பராக ஆர்டர் கொடுத்துருக்காங்க நான்வெஜ். நமக்கு வந்து சங்கீதாலேருந்து வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதையும் சாப்பிடுங்க. ஸோ என்ன அவங்க என்ன? ஐயோ, ஸோ நமக்கு வெஜிடேரியன். ஆனால் இவங்க 2 பேர் வந்து நான்வெஜ் என்ஜாய் பண்ண போகிறாங்க. அண்ட் வெஜிடேரியனுக்கு வந்து சங்கீதாவில் ஒயிட் ரைஸ், ஒரு காரக்குழம்பு, கூட்டு, சாம்பார், கர்ட். இது என்ன பொரியல் தெரியல கைஸ். ஐ திங்க் பீன்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிடவே மாட்டேன். அண்ட் கொஞ்சம் வடுகம், ரசம், கர்ட். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம் கைஸ். இப்போ ஒரு காமெடியான சம்பவம் நடந்திருக்கு. இவருக்கு இதான் வேலை. நான் சொல்லிட்டே இருந்தேன், நான் ஃப்ரைடே வெஜிடேரியன், நீங்க மாத்திரம் நான்வெஜ் ஆர்டர் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. 2 பேரும் காம்போன்ற பேர்ல அது கொடுக்கலாமா இது கொடுக்கலாமான்னு ஃபைனலா பாத்தீங்கன்னா எக் காம்போ. குஷ்கால வந்து எக் பிரியாணி ஆர்டர் கொடுத்துருக்காங்க கைஸ். சாம்பார் ஆப் எனக்கு கடவுள் இருக்கிறான்டா குமாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. ஆக்சுவலா சிக்கன் நக்கெட்ஸ் அதுவே பாத்தீங்கன்னா எக். அதுவுமே எக். ஸோ நம்ம வெஜிடேரியன் மீல்ஸே சூப்பராக இருக்குது கைஸ். உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் விட்டுட்டு சாப்பிட்டா இதுதான் அவங்களுக்கு ஃபைனலாக இருக்கும். பாவம் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க 2 பேரும். அதில் எஸ்பெஷலி அஜய் ரொம்ப அப்செட் ஆகிட்டான். சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓகே, நம்ம இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். பாய். ஃபைனலி செகண்ட் பெட்ரூமோட வார்ட்ரோப்பில் வந்து இப்போ ஷெல்ஃப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ நீட்டாக இருந்தது. ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி முடிகிற வரையும் கம்ப்ளீட்டாக எங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்தது அஜய் தான். இன் ஜென்ரல் நம்ம இன்டீரியர் பண்ணுறப்ப நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா பார்க்குறதுக்கு வந்து ஃபேன்சியாக அழகாக இருக்கணும்னு பார்ப்போம். பட் அஜய் வந்து எங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ ஃபேன்சியாக மாடர்னாக அந்த லுக் இருக்குதுன்னு பார்க்குறத விட நமக்கு அது ஃபங்க்ஷனலாக இல்லையா அந்த ஒரு விஷயந்தான் வி ஹாவ் டு கீப் இன் மைண்ட் அம்மான்னு சொல்லிட்டு இருந்தான். வார்ட்ரோப்ஸில் வந்து டிவைடர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது வந்து இட் மைட் சீம் லைக் அ ஸ்மால் திங் தான். பட் அது டிவைடர் ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தான் யோசித்தோம். இதுக்கு முன்னாடி ஹேங்கர் இருந்தப்போ ஆக்சுவலாக பெருசாக யூஸ் பண்ணது இல்லைங்க நாங்கள். ஸோ அது வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஆக்குப்பை ஆனப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ இது பார்த்த உடனே எவ்வளோ க்ளோத்ஸ் எல்லாம் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு தோணுச்சு. ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆக்சுவலாக நம்ம மிஸ் பண்ணிடுறோம் சம்டைம்ஸ். பெட்ரூம் வார்ட்ரோப்ஸில் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஹைட்ராலிக் டோர்ஸ் ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. காலையில் ஸ்டார்ட் பண்ண ஒர்க்குங்க அரௌண்ட் 9:30 தே ஸ்டார்டட். ஆல்மோஸ்ட் இட் ட்ராக்டு எது வரையும்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 வரையும் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. சில கேபினெட்ஸ் எல்லாம் லிவிங் ரூமில் வச்சு தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளோட லேப்டாப்பு, ஸோ அங்கே இருக்கிற கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே அந்த ரூமில் இருந்து பெட்ரூம்க்கு அப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது டைம். ஸோ அதுலேயே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற வார்ட்ரோப் ட்ராயர்ஸ் தான் இப்போ கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரூம்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ட்ரில்லிங் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க. ஸோ வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் தான் லிவிங் ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்து செய்ய சொன்னேன். அகெயின் நமக்கு கொஞ்சம் டஸ்ட் ஆனாலுமே எல்லாமே க்ளீன் பண்ணுறப்படி இருக்கும் எனக்கு. ஸோ என்னோடய மைண்டு கேட்கவே கேட்காது. ஸோ பெட்டர் இங்கே எடுத்துகிட்டு வந்து செய்யுங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதான் இப்போ லிவிங் ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஸோ அந்த ஒர்க் முடித்த உடனே நெக்ஸ்ட்டு திங் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த டிவி யூனிட்டில் இருக்கிற இந்த பேக் சைடில் இருக்கிற அந்த ஒயிட் போர்டை தான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம்.
அந்த ஒயிட் போர்ட் ரிமூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ரிமூவ் த டிவி. ஸோ அதை தான் இப்போ அரவிந்தும் அண்ட் நமக்கு ஒர்க் செஞ்சிட்ருக்கவங்களும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஏன்னா டிவின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் மோரோவர் அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறதே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது அவங்களுக்கு. ஃபைனலி ஒரு வழியாக ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிவியை வந்து ஒரு சேஃபான இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஒர்க்ஸ் நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ டிவியை சேஃபாக எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்றது தான் இன்னொரு சேலஞ்சாக இருந்தது. அட்லாஸ்ட் செகண்ட் பெட்ரூமோட பெட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் இங்கே சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. பெட் மேலே ப்ளேஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ட்ரில் ஒர்க் போனதுனால ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுங்க ஃப்ளோர் எல்லாமே. ஸோ டிவி வந்து அந்த டஸ்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ண பிடிக்கலை. ஸோ அதனால தான் பெட் மேலே கொஞ்சம் சேஃபாக வச்சுருந்தோம். இனிஷியலாக அஜய் ரூமில் இருக்கிற ஸ்டடி யூனிட் மாத்திரம்தான் ரிமூவ் பண்ணுற பிளானில் இருந்தது. இந்த டிவி யூனிட் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு பிளானே இல்லைங்க. ஆல் ஆஃப் அ சடன் தான் அஜய் வந்து மம்மி இதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அரவிந்த் ஆஸ்ட் எதுக்கு இதை ரிமூவ் பண்ணுறீங்க, நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தென் ஹி எக்ஸ்பிளைன் டஸ்ட் எங்களது வந்து 2 BHK கைஸ். ஸோ என்னன்னா டிவி யூனிட் வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். எங்களோட சோஃபா பார்த்திங்கன்னா கார்னரில் இருக்கும். ஸோ நம்ம சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த ப்ராப்பரான வியூ கிடைக்காது. அண்ட் அஜய் சொன்ன இன்னொரு ரீசன் என்னென்னா, வென் யூ புஷ் திஸ் டிவி யூனிட் டு த கார்னர் அன்றப்ப நமக்கு வந்து லிவிங் ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தெரியும்னு சொல்லிட்டு இருந்தான். இட்ஸ் ஆப்வியஸ் கைஸ். ஆக்சுவலாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தான் எங்களால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லா ரெனோவேஷன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். தென் யூ வில் கம் டு நோ. ஸோ நான் சொல்கிறது எந்த அளவுக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு. when Ajay came up with this TV unit design, அவன் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலைங்க. ஸோ கார்னரில் போகிறப்ப அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடுன்னு சொல்லிட்டு தான் நானும் அரவிந்தும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒன்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அஜய் இஸ் அப்சல்யூட்லி ரைட்டுன்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து மூவ் ஆகிறப்ப அஜய் வாஸ் இன் இஸ் 7th grade. இன்டீரியர் டிசைனரை வச்சு தான் நாங்கள் டிசைன் பண்ணோம் கம்ப்ளீட் ஹோம்க்கு. பட் நவ் அஜய் இப்போ எங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்து மம்மி இந்த திங் இந்த இடத்துல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அண்ட் ஃபங்க்ஷனலாக இருக்கும்னு சொல்கிறப்ப வி வேர் ஸோ சர்ப்ரைஸ்ட் அண்ட் ஹாப்பி. இந்த ஜென்ரேஷனில் டெஃபினட்டாக வி ஆர் லேர்னிங் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஆர் கிட்ஸ். ஸோ எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க? அக்செப்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹைஃபை போடுங்க. ரெனோவேஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரூமுக்குள்ளே டான்ஸ் ஆடுறாரா. அண்ட் ஈவினிங் 6 மேலே ஃப்ளாட்டில் வந்து ஒர்க் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து அரவிந்த் அஜய் எல்லாருமே ரிமூவ் பண்ண திங்ஸ் எல்லாமே டிஸ்போசலுக்காக வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. நாட் ஒன்லி டிவி யூனிட், கீழே இருந்த கேபினெட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்வூஃபர் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. அரவிந்த் இஸ் லைக் மேலே வந்து ஒரு ஆங்கிள் போல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அஜய் டென்ட் அக்செப்ட் ஃபார் தேட். இட் லுக்ஸ் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இப்படி தாங்க ரெனோவேஷன் ஒர்க் முடிக்கிற வரையும் சின்ன சின்ன திங்ஸு கூட நாங்கள் 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான் செஞ்சிட்ருந்தோம். சின்ன ஒர்க்குக்காக ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு ட்ராக் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்கமிங் வ்ளாக்ஸில் பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும். அன்னைக்கான ஒர்க் முடிஞ்ச உடனே அஜயும் அரவிந்தும் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீன் டைம் நமக்கு வந்து டின்னர் பண்ணுற வேலை இருக்குது. நாட் ஒன்லி தட், நீங்கள் காலையில் பார்த்தீங்க இல்லையா, கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சதில் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. அன்றைக்கி வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வித் பொட்டேட்டோ தான். ஃபர்ஸ்ட் டின்னர் வெளியே சாப்பிட்டுடலாம் தான் நினச்சோம். பட் அன்றைக்கி மார்னிங்கும் லஞ்சுக்குமே நம்ம ஆர்டர் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இனி வெளியே போக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இவ்வளோ ஹெக்டிக்கான டேக்கு அப்புறம்
நாங்கள் வந்து எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். நேராக ஜிம்முக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து போக வேண்டாம்னு நினச்சோம். அரவிந்த் செட் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போகலான்னு சொன்னாரு. பட் இந்த ஒர்க் வந்து டெஃபினட்டா நமக்கு மினிமம் 10 days ஆகுது ஆக போகுது. ஸோ எவ்ரிடே வந்து இந்த ரீசன் வச்சுட்டு நம்ம ஸ்கிப் பண்ணா 10 days கண்டிப்பா நம்ம ஜிம் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் ஒரு நாள் ஜிம் ஸ்கிப் பண்ணாலும் ரொம்ப கில்ட்டியா இருக்கிற எப்படி இருக்கு ஃபீலிங் ஜிம் போறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பிகாஸ் ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு 1 week 10 days வந்து ஜிம் போகல. சோ அதனால ஐ செட் ஓகே முடிஞ்ச வரையும் இந்த ரீசன் வச்சுட்டு நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டாம் போலாம்னு சொல்லியிருக்காரு அரவிந்த் கிட்ட. சோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பிகாஸ் 8:30 அரௌண்ட் 8:30 we used to go. சோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் we'll go ன்னு சொல்லியிருக்கேன். சோ இப்போ நேரா அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கான vlog அவ்வளவுதான் கைஸ். சோ நாளைக்கு இன்னொரு ஃப்ரெஷ்ஷான vlogல உங்களை மீட் பண்றேன். Until then it's bye from KK Vlogs. Stay happy, stay healthy guys. Bye bye. Have a good day.